வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது இடி அப்படின்னு சொல்லக்கூடிய எரெக்டல் டிஸ்பங்ஷன் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த எரெக்டல் டிஸ்பங்ஷனை இன்னைக்கு பார்க்க வேண்டிய மிக அவசியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். பொதுவாகவே 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா சில பேர் மேரேஜ் பண்ணுறதையே பயந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மேரேஜ் பண்ணுறதே பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இதற்கு நிறைய மருத்துவங்கள் மருந்து எடுத்துக்கிறாங்க, நிறைய தேவையில்லாத செலவுகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுடைய சைல்டு பிசியோவிலிருந்து சில ஆய்வு முடிவுலேருந்து நாங்கள் எடுக்கப்பட்டு நாங்கள் ஒரு 20 பேருக்கு இந்த எக்ஸசைஸை சொல்லி கொடுத்து அந்த எக்ஸசைஸ் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை எல்லாருமே பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி வீடியோவாக கொடுக்குறோம். அந்த வீடியோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இதை செய்யுங்க. இதை செஞ்சீங்கன்னா அதுக்குரிய பலன் கண்டிப்பாக உண்டு. இதில் அந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டண்டான விஷயம். ஆனால் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாத காரணத்தால் அது உங்களுக்கு தேவை, இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை நேரடியாகவே எங்கள் நிறுவனம் தொடர்பு கொண்டு அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை நேராக நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம், தயாராக இருக்கோம், நேராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த எரெக்டல் டிஸ்பங்ஷன் மோஸ்ட் சைக்காலஜி ப்ராப்ளம் தான் இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் உடம்பு செகண்டரியாக பார்த்தோம்னா இந்த டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது, அப்புறம் ப்ராஸ்டேட் கிளாண்டில் ஏதோ டியூமரோ இல்லை ப்ராஸ்டேட் கிளாண்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது வர்றது தான். இஸ்கியோ கேவனஸ் அப்படிங்கிற 2 மசில், அந்த மசிலில் சம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அங்கே வரக்கூடிய பெரோனியல் நர்வ் அப்படிங்கிறதுல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி எரெக்டல் டிஸ்பங்ஷன் வரதுக்கு இருக்குது. இது என்னங்கிறத டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்போ உங்களுக்கு சில எக்ஸசைஸை சொல்லுவோம் நேரடியாக வரும்பொழுது. இதை பாருங்கள், வாங்க எக்ஸசைஸ் போவோம். தரையிலையோ ரிலாக்ஸாக படுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா முதல் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதாவது பிரீத்திங்கை நல்லா மூச்சை 3 தடவை நல்லா இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 1, அதாவது இந்த மாதிரி காலை 2 மடக்கிக்கிட்டு, அதாவது இடுப்பு எலும்பை முன்னோக்கி பின்னோக்கி, அதாவது பெல்விக் பண்ண ஃபார்வர்டாகவும் பேக்வர்டாகவும் டில்ட் பண்ணுறது. இதுதான் முதல் பயிற்சி. நல்லா மூவ்மெண்ட் பண்ணி பாருங்கள். முன்னோக்கி பின்னோக்கி நகர்த்தணும். நல்ல மசில்ஸ் நல்லா கன்ட்ராக்ஷன் ஆகணும், ரிலாக்ஸ்டாக. ஒவ்வொரு பயிற்சியையும் 15 முறை பண்ணணும், நல்லா ரிலாக்ஸ்டாக. காலையிலையும் பண்ணலாம், ஈவினிங் பண்ணலாம், 2 டைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2வது பயிற்சியை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கோங்க. காலை 2 மடக்கிக்கங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி இடுப்பை நல்லா புஷ் பண்ணி தூக்கணும். தூக்கி நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும் ஒரு 5 செகண்ட்ஸ். 1 2 3 4 இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும். திரும்ப ரிலாக்ஸ் பண்ணணும். திரும்ப அதே மாதிரி இன்னொரு தடவை தூக்கணும், திரும்ப ரிலாக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த பெல்லி ஃப்ளோரில் மசில்ஸ், அந்த பல்போ கேவர்னஸ், இஸ்கியோ கேவர்னஸ் மசிலுக்கு நல்ல பிளட் சப்ளை ஆகி அந்த எரெக்ஷன்ஸ் நல்ல எரெக்டார் மசில்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ப்ரிவென்ட் பண்ணும். எக்ஸசைஸ் நம்பர் 3, 3வது பயிற்சி பண்ணுறோம். இப்போ திரும்ப பொசிஷன் இது மாதிரி பண்ணி காலை பெனியை பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சைக்கிளிங் ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி 15 மினிட்ஸ், அதாவது 15 தடவை ஒரு 10 நிமிஷம் கூட செய்யலாம். டயர்டாகாத வரைக்கும் இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். பாடி இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வச்சுக்கணும். அடுத்த பயிற்சிக்கு போகிறோம். நோக்கி கொண்டு போகணும் முதல்ல, அதுதான் முதல் பயிற்சி. நல்ல ஸ்ட்ரெயிட்டாக முதுகு தண்டு நேரோடமாக இருக்கணும். உள்நோக்கி வெளிநோக்கி, உள்நோக்கி வெளிநோக்கி, இந்த மாதிரி செய்யணும். அடுத்த பயிற்சியானது நோக்கி ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி நல்லா முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு நல்லா அந்த பட்டர்ஃப்ளை பறக்க மாதிரி 2 தையும் மேலும் கீழும் நல்லா அசைக்கணும். நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம். மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸு, ஒரு 10 மினிட்ஸ் இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணலாம். அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் ஸ்கிப்பிங். இந்த மாதிரி ஒரு 60 தடவை ஜம்ப் பண்ணணும் ரெகுலராக. இந்த 2 டைம்ஸ் செய்யலாம். இந்த மாதிரி காலை இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கங்க. தளர்வான ஆடைகள் போட்டுக்கணும். இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பாதத்தை பாருங்க எப்படி வச்சிருக்காருன்னு. அதே மாதிரி உட்கார்ந்து எந்திரிக்கணும். அதே மாதிரி பயிற்சி இதே மாதிரி செய்யணும். உங்களால் முடிகிற அளவுக்கு 10லேருந்து 15 வரையும் செய்யலாம். 10 நிமிஷம் செய்யலாம். உங்களால் எவ்வளவு முடியுதோ அது வரை சொல்லி ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்.
இதே மாதிரி பயிற்சி பண்ணணும். நெக்ஸ்ட் அதே ஆப்போசிட் பொசிஷன்லையும் சைக்கிளிங் வந்து ஒரு 10 நிமிஷம் கண்டினியூவாக நல்லா ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி பயிற்சி பண்ணலாம். இந்த மாதிரி மிஷின் இல்லாதவங்க 1 கிலோமீட்ரு நல்லா ஃபாஸ்ட்டாக சைக்கிளில் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இதுவும் அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஆனால் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜிம்முக்கு போகிறவங்க இந்த மாதிரி மிஷின் இருக்கும். பெரும்பாலும் இந்த பயிற்சிகளை ஜிம்முக்கு போகிறவங்க அவைலபிள் இருந்துச்சுன்னா இதையும் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் முறையாக பயிற்சி பண்ணலாம், டயர்டாகாத வரைக்கும். மேற் சொன்ன அனைத்து எக்ஸசைஸ்களுமே தொடர்ந்து செய்யுங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸுமே நம்மளுடைய பல்போ கேவனஸ் இஸ்கியோ கேவனஸ் மசில்ஸையும் அந்த தசை நார்களை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உள்ள எக்ஸசைஸ் தான். அதோடைய பிளட் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த எக்ஸசைஸ் பண்ணவே நாளடைவில் உங்களுக்கு இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறது முற்றிலுமாக அதிலிருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க. ஒரு நார்மலான லைஃபுக்கு வந்துடலாம். உங்களுடைய மனநிலையிலையும் சரி, உளவியலாகவும் எல்லாத்துலேயுமே அதுலேருந்து தெளிவாக வந்துடலாம். இதை தொடர்ந்து செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. இதோடைய மேலும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அது எங்களுடைய நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.